என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வரும் குரு பகவானின் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறேங்க. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் 12வது வீட்டில் கேது பகவானும் 6வது வீட்டில் ராகு பகவானும் ராசிக்கு 5வது வீட்டில் சனி பகவானும் ராசிக்கு 7வது வீட்டில் குரு பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டுள்ளனர். குரு பகவான் தற்சமயம் பெயர்ச்சியாக போகிறார். மேச ராசியில் குரு பகவான் தனது பயணத்தை முடித்து கொண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 அன்று மாலை மணி 5:21க்கு மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 8வது வீட்டில் பெயர்ச்சியாக போகிறார். துலா ராசிக்கு 8வது வீடு. குருவுக்கு வியமா 2ல் சந்திரன் இருந்தால் அதுக்கு பேர் சகடை யோகம் அப்படின்னு சொல்கிறதுங்க. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சகடை யோகம் உண்டாக போகுது. அதாவது குரு இருக்கும் வீட்டிலிருந்து 6, 8, 12 ஆகிய வீடுகளில் சந்திரன் இருந்தாலும், சந்திரன் இருக்கும் வீட்டிலிருந்து 6, 8, 12ஆம் வீட்டில் குரு இருந்தாலும் இதுக்கு பேர் சகடை யோகம் அப்படின்னு சொல்கிறது. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு சகடை யோகம் உண்டாக போகுது. இந்த சகடை யோகத்தினால துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு வண்டி சக்கரம் போல வாழ்க்கை அமையும். அதாவது 3 மாதத்துக்கு நல்லா இருக்கும், அப்புறம் தொழில் நல்லா இருக்காது. 6 மாதத்துக்கு தொழில் நல்லா இருக்கும், அப்புறம் தொழில் நல்லா இருக்காது. 15 நாளைக்கு தொழில் நல்லா இருக்கும், அடுத்த 15 நாளைக்கு தொழில் நல்லா இருக்காது. இப்படியே வண்டி சக்கரம் போல வாழ்க்கையாக உங்கள் தொழில்கள் அமைய போகுது. அதனால் துலா ராசியில் பிறந்தவர்கள் கவனமுடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அவசரம் கூடாது, கோபம் கூடாது. நிதானமாக ஒரு முடிவை துலா ராசியில் பிறந்தவர்கள் எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தற்சமயம் நீங்கள் உள்ளீர்கள். கடின உழைப்பு, விடாமுயற்சி உங்களுக்கு தேவை. கடின உழைப்பு, விடாமுயற்சி இருந்தாலும் அதுக்கு தகுந்தால் போல் ஊதியங்கள் கிடைக்காது. அப்படி ஊதியம் கிடைத்தாலும் தேவையான செலவு வரக்கூடிய நேரத்தில் பணவரவு கிடைக்காது. பணவரவு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுருப்பீங்க, அந்த வேலைக்கு ஊதியம் உடனே வேண்டும்னு எதிர்பார்க்க முடியாது. வேலையை செய்தவர் அப்புறமேலு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அழகாக சொல்லிடுவார். கொஞ்சம் பொறுங்க, நான் உங்களுக்கு ஜிபேயில் போட்டு விட்டுறேன், அப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்ட்டுருவார். இப்படி நீங்கள் செய்த ஊதியத்துக்கு பணம் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் அனுசரித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு நொடியில் கோபம் வரும். உங்களுக்கு நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, நல்லா பழகிட்டு இருப்பீங்க, ஒரு நொடியில் கோபம் வரும். அந்த கோபம் எங்கேருந்து வரும்னு சொல்லவே முடியாதுங்க. திடீர்னு கோபப்பட்டு போயிடுவீங்க. அதே மாதிரி விரைய செலவுகள் உங்களுக்கு நிறையா வரும். தயவு செய்து விரைய செலவுகளை கட்டுப்படுத்துங்க. ஒரு 4 பேர்த்து கூட சேர்ந்துக்கிட்டு
அடிக்கடி ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றது, ஒரு 4 பேர்த்த கூடயே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது, இதெல்லாம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு நடக்கும். அதனால் முடிந்த வரையும் நீங்கள் உங்களுடைய விரய செலவை குறைச்சிக்குங்க, அதுதான் நல்லது. ஏன்னா பணம் தேவையான நேரத்தில் வராது. வேலை இருக்கும், தேவையான நேரத்தில் பணம் வராது. இன்றைக்கி வரக்கூடிய பணத்தை, இன்றைக்கி கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் விரயம் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு செலவுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் துலா ராசியில் பிறந்தவர்கள் முடிந்தவரை விரய செலவுகளை செய்யாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி திடீரென ஆசைகள் படக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பொருளை நம்ம இன்றைக்கி வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு உருவாகும். அந்த ஆசைப்பட்டு அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா தேவையானப்போ பண வரவு இருக்காது, செலவுக்கு திண்டாட்டம் ஆகி போயிடும். அப்புறம் கடனை வாங்குவீங்க, கையில் இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு போய் அடகு வைத்து பணம் வாங்குவீங்க. இப்படியெல்லாம் துலா ராசியில் பிறந்தவர்கள் இந்த ஆண்டுக்கு குரு பகவான் ஒரு சில பலன்களை மாற்றி செய்ய போகிறாரு. அதனால் துலா ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. கண்ட உணவுகளை சாப்பிடாதீங்க, உடம்புக்கு சேராது. ஏன்னா பசி இருக்கும். ஒரு 4 பேர்த்த கூட்டிகிட்டு போய் தேவையில்லாத உணவை போய் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு சேராது. அதனால் ஆரோக்கியத்தில், உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருத்தல் ரொம்ப ரொம்ப அவசியம். இடுப்பு, முதுகு வலி, முழங்கால் வலிகள் இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமாக வரும். அதே மாதிரி மூச்சு பிடிப்பு, நரம்பு தொல்லைகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் எச்சா வர்ற மாதிரி தெரியும். அதனால் உங்கள் உடம்புக்கு சேரக்கூடிய உணவு வகையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. வேறு மாதிரி உணவு வகையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு விரைய செலவுகள் உண்டாகும், உடல்நிலை பாதிக்கும். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. வாகனங்களில் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப அவசியம். வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வாகனத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஆகி போயிடும். அதனால் வாகனங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருக்கார்ல, அந்த குரு பகவான், அந்த குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்து நல்ல நல்ல இடத்த பார்க்குறாரு. பார்த்தாலும் கூட குரு பகவான் அப்படிங்கிறவர் புத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறது. குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருந்தால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு விரைய செலவுகள் உண்டாகும். குழந்தைகளுக்கு கொஞ்சம் எச்சா செலவு பண்ணுற மாதிரி தெரியும். ஏன்னா குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருக்கார். குழந்தைகள் வாங்கி இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் கட்டுற மாதிரி ஆகி போயிடும். இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய முயற்சிகளை திடீரென செய்ய வேண்டாம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப சிந்தனை பண்ணி, ரொம்ப பொறுமையாக நிதானமாக இந்த வேலையை செய்யலாமா கூடாதா, இந்த நேரம் செஞ்சால் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு சிந்தனை பண்ணி புதிய முயற்சிகளை செய்யுங்க. உங்களுக்கு தெரியாத வேலைகளை தயவு செய்து நீங்கள் ஆரம்பித்து அதில் கொண்டு போய் ஒரு முதலீடை போட்டு அந்த தொழிலை செய்ய வேண்டாம். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதனால் விரைய செலவுகளும் பொருள் இழப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்தி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் கவனமுடன் இருக்கணும். கோபத்தை கட்டுப்படுத்தி தான் ஆக வேண்டும். ஏன்னா குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்திருப்பதால்
துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அடிக்கடி கோபங்கள் வரும். அந்த கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பயணங்களின் போது பாதுகாப்பாக இருக்கணும். பயணங்கள் அடிக்கடி நீங்கள் பண்ணுறது தவிர்க்க வேண்டும். பயணங்களின் போது ரொம்ப பாதுகாப்பாக இருங்க. அடிக்கடி பயணம் செல்வதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி அடுத்தவர்கள் விஷயத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். சுத்தமாக தவிர்த்தணும். தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் கொண்டு போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு அவருக்கு பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு கெட்ட பெயர்கள் உண்டாகும். அதனால் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தயவு செய்து நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் தென்படுது, கொஞ்சம் தெரியுது. அதனால் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். கொஞ்சம் கவனமாக நிதானமாக வாகனத்தில் போகிறப்ப வர்றப்ப, அதே மாதிரி தேவையில்லாத உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிறது, தேவையில்லாத மற்ற ஃபாஸ்ட் ஃபுட்டு உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. மாணவர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த செல்ஃபோனை நோண்டுறதை மாணவர்கள் விட வேண்டும், ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்காலத்தில் கல்வியை அது தடை பண்ணும். அதனால் துலா ராசியில் பிறந்த மாணவர்கள் செல்ஃபோனை நோண்டுவதை, கேம் விளையாடுவதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டுறது நல்லது. உங்களுடைய கல்வியில் பல பிரச்சனைகள் உண்டாகி போயிடும். பள்ளிக்கூடத்தில் போய் தலையை அப்படி கீழே போயிட்டு நிற்பீங்க. அதனால் செல்ஃபோன்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பெற்றோர்கள் போய் எப்பா இப்படி படிக்காமல் எந்த நேரமும் செல்ஃபோனவே நோண்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்ட உடனே அவருக்கு வரும் பாருங்க கோபம், அப்படியே அவ்வளவு கோபம் வரும். அதனால் மாணவர்கள் தயவு செய்து கோபப்படாமல் இருப்பது நல்லது. கண்டிப்பாக துலா ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வி நல்லா இருக்கும். குரு பகவான் 2வது வீட்டை குரு பகவான் பார்வையிடுவதால் மாணவர்களுக்கு கல்வி நிலை கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஆனால் இந்த செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு மற்ற விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களில் போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு தலையை விட்டுக்கிட்டு இருப்பது மாணவர்களுக்கு நல்லது இல்லை. அதனால் மாணவர்கள் முழுமையான நேரத்தில் கல்வியை படிப்பது நல்லது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு 10 முறை 20 முறை படித்தாதான் அந்த பாராகிராஃப் அவங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஆனால் துலா ராசியில் பிறந்த மாணவர்கள் ஒரு 5 முறை படித்தாலே மனப்பாடம் ஆயிரும். இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கு மனசு ரொம்ப ஆர்வமாக போகும். அதனால் அந்த மனசு செல்ஃபோனில் போகிறது, மற்ற விஷயங்களில் மனசு உள்ளே போகிறதெல்லாம் நிப்பாட்டிட்டு கல்வியில் நாட்டத்தை செலுத்துங்கள். நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வெறுப்பு, சலிப்பு இதெல்லாம் உண்டாகும், கோபங்கள் இதெல்லாம் உண்டாகும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவர்களுடைய உத்தியோகத்தை பார்ப்பது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையில்லாத இடம் மாற்றம் உண்டு. அதனால் உத்தியோகத்தில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, அரசு வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தற்சமயம் நீங்கள் விருப்பப்படாத இடத்திற்கு இடம் மாறுதல் உண்டு. கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த குரு பகவான் 8வது வீட்டில் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 8வது வீட்டில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பார். அப்படி 5ஆம் பார்வையாக ராசிக்கு 12வது வீட்டை பார்ப்பார். இந்த 12வது வீடுங்கிறது விரயச்சானம். அப்போ துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்து 12வது வீட்டை பார்க்கிறார்.
அந்த குரு பகவானுக்கு இந்த 8வது வீடுங்கிறது கொஞ்சம் வரவேற்பு தக்க இல்லாத வீடு தான். இருந்தாலும் கூட துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு 3வது வீட்டுக்கும் 6வது வீட்டுக்கும் உடையவர். 3, 6க்கு உடைய குரு பகவான் கெட்டவர். அந்த கெட்டவர் போய் 8வது வீட்டில் அமர்வது ஒரு பக்கம் நல்லதாக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம், அடுத்த பக்கம், மறுபக்கம் கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்துவார். அதனால் 8வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12வது வீட்டை பார்ப்பார். இந்த 12வது வீடுங்கிறது விரயத்தை தவிர்க்கக்கூடிய இடம். அதனால் உங்களுக்கு விரயங்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் கூட பண வரவுங்கிறது சில நேரத்தில் அப்படியே தடைப்பட்டு நிற்கும். சில நேரத்தில் உங்களுக்கு அதிகமான தனவரவுகள் இருக்கும். அந்த அதிகமாக வரக்கூடிய தனவரவை நீங்கள் இழுத்து பிடிச்சிக்கணும். ஏன்னா அடுத்த பக்கம் திருப்பினோம்னா தனவரவு இல்லாமல் இருக்கும். அதனால் சகடை யோகம், இதுக்கு பேர் தான் வண்டி சக்கரம் போல் வாழ்க்கையாக இருக்கும். ஒரு நேரம் மேலே இருப்போம், அப்படியே வலிக்கிட்டு சுற்றிக்கிட்டு கீழே வந்துடுவோம். அப்புறம் இனிமேல் நாங்கள் தெளிவாக இருந்துக்கிறோம்ப்பா, போன முறை பணம் வந்துச்சு, விரயம் பண்ணியாச்சு, இந்த முறை நாங்கள் தெளிவாக இருந்துக்கிறோன்னு கஷ்டப்பட்டு மேலே ஏறுவாங்க. மேலே ஏறி உட்கார்ந்தோடனே பணம் கைக்கு வந்த உடனே அதை வாங்கு, இதை வாங்கு, இங்கே போ, அங்கே போ, அதை செய்ய, இதை செய்யின்னு செஞ்சு அந்த பணத்தை விரயம் பண்ணிடுவீங்க. அதனால் 5வது பார்வையாக குரு பகவான் 12வது வீட்டை பார்ப்பதால் விரயம் குறைஞ்சாலும் கூட கொஞ்சம் நம்மளும் கவனமாக இருத்தல் வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி 12வது வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா கேது பகவான் இருக்கார். ஞானக்காரகன் கேது பகவான். அதனால் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக 12வது வீட்டில் அமர்ந்துள்ள கேது பகவானை பார்ப்பதால் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு ஞானம் உண்டாகும். இந்த ஞானம் இவருக்கு எப்படி வரும் அப்படின்னா, ஒரு இடத்துல வேலை செய்வார், அவர்கிட்ட போய் கேட்பார், ஏங்க உங்கள் ராசி என்ன ராசி? மேச ராசிங்க. என் ராசி மேச ராசிம்பார். அவர் இன்னொருத்தர். இவர் சொல்லுவார், மேச ராசிக்கு டிப்டாப்பான நேரங்க, இப்போ நல்ல நேரம், குரு பகவான் 2வது வீட்டில் இருக்கார், உங்களுக்கு பணம் அப்படியே கொட்ட போதுங்க அப்படின்ட்டு இவர் சொல்லுவார். உடனே இவருக்கு நண்பராகிடுவார். ஆமாம், ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தினால் இவர் போகிற பக்கம் பூராமே ஏதோ ஒன்றை சொல்லி மற்றவங்களுடைய நல்ல எண்ணத்தை பெற்று இவர் வந்துடுவார். இவருக்கு அதனால மதிப்பு மரியாதைகள் கூடும். ஆனால் கேது பகவான் ஞானக்காரகன். அதனால் திடீரென இவருக்கு ஏதோ ஒரு துலா ராசியில் பிறந்தவருக்கு ஏதோ ஒரு ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தை வச்சுக்கிட்டு இவர் அப்படியே தப்பித்து வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் உண்டாகும். அதே மாதிரி 12வது வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகத்தவோ அல்லது வேலை செய்யக்கூடிய யோகத்தவோ இந்த குரு பகவான் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு தரப்போகிறார். ஆனால் மனசு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், வேறு வழி இல்லை. வெளிநாடு போகலாமா வேணாமா, இல்லை இங்கேயே இருக்கலாமா, இங்கே ஏதாவது தொழிலை பார்க்கலாமா, அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிட்டே தான் இருக்கும். அதனால் துலா ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய வல்லன்மையை குரு பகவான் இந்த ஆண்டு ஏற்படுத்தி தருவார். துலா ராசிக்கு 8வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக 2வது வீட்டை பார்ப்பார். 2வது வீடுங்கிறது குடும்பஸ்தானம், தனஸ்தானம். குரு பகவான் 2வது வீட்டை பார்த்தார் அப்படின்னா எப்படியும் சொல்லலாங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு அந்யுன்யமான நிலைமைகள் ஏற்படும். மனைவி, மகன், மகள், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பார். குழந்தைகள் எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவார். மனைவி எது கேட்டாலும் உடனே வாங்கி கொடுத்துருவார். அடுத்த வரவு என்ன, அடுத்த வரவு என்னைக்கு வரும், இதெல்லாம் எதையும் அவர் பார்க்க மாட்டார். குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டும்.
நம்ம போய் ஏங்க கொஞ்சம் மிச்சம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு கேட்டோம்னா, ஏங்க குடும்பந்தாங்க நமக்கு முக்கியம், அதுக்கு தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், குடும்பத்துக்கு செய்யாமல் வேறு யாருக்குங்க நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்மளை மாற்றிடுவார். அதனால் எப்படி போனாலும் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், தன்னுடைய குடும்பத்தில் உள்ள மெம்பர்ஸு இவங்களுக்கு நல்லதை செய்வார். குடும்பத்தின் மூலியமாக சின்ன சின்ன செலவுகள் வரும், அந்த செலவை செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, துலா ராசியில் பிறந்தவர்கள் 4 காசை மிச்சம் பண்ணணும் இந்த நேரம். ஏன்னா ஒரு பக்கம் தனவரவு வரும், இன்னொரு பக்கம் தனவரவு வராது. அந்த தனவரவு வராத இருக்கிறப்ப மிச்சம் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு ஆபத்து நேரத்தில், தேவையான நேரத்தில் உதவும். அதனால தான் பணத்தை தயவு செய்து சேமித்து வையுங்கள் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது, குடும்பத்துக்குள்ளே ஒரு குதூகலம் கூடும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சொந்த பந்தங்கள் தேடிட்டு வருவாங்க. ரொம்ப நாளாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சொந்த பந்தங்கள் இனிமேல் உங்களை தேடிட்டு வருவாங்க. குடும்பத்துக்கு நீங்கள் நிறையா செய்வீங்க. மாணவர்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி, மாணவர்களுக்கு கல்வி நல்லா இருக்குது, கல்வி கெடவெல்லாம் இல்லை, நல்லா படிப்பீங்க. ஆனால் நேரத்தை இந்த செல்ஃபோனு கிடைக்கும். அதனால் அதிகமான நேரங்கள் செல்ஃபோனில் இருக்க வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் மொபைல் ஃபோனில் இருங்க, அப்புறம் மேலே வந்துடுங்க, அதை விட்டு வெளியே வந்துடுங்க. வந்துட்டிங்கன்னா நல்லா இருக்கணும். ஆமாம், கல்வியில் அதிக நாட்டங்கள் செலுத்துங்க. நீங்கள் ஒரு முறை 2 முறை படிச்சிங்கனாலே மனப்பாடம் ஆயிரும். ஒரு சிலர் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 10 முறை 20 முறை 30 முறை 40 முறை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு மனப்பாடம் ஆகும். ஆனால் துலா ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு ஒரு 5 முறை, ஒரு 4 முறை படித்தாலே மனப்பாடம் ஆயிரும். அதனால் மாணவர்கள் கல்வியில் முழுமையான அளவு நாட்டத்தை செலுத்துங்கள். அதே மாதிரி, எனக்கு பரீட்சைக்கு என்ன 1 வாரம் இருக்குதுங்க, அப்புறம் படிச்சுக்கலாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்ட்டு மாணவர்கள் இருப்பீங்க. அப்படி இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மூளையில் சேர்த்துங்க. அதாவதுங்க, இந்த உலகத்தில் எவ்வளவு லைப்ரரி இருக்கோ அத்தனை லைப்ரரியும் நம்மளுடைய சின்ன மூளையில் சேர்த்தி வைக்கலாம். தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு புக்கு, இவ்வளவு பெரிய புக்கு இருந்தாலும் சரி, துலா ராசியில் பிறந்த மாணவர்கள் படித்து அவர்களுடைய சின்ன மூளையில் கொண்டு போய் சேர்த்தி வச்சுக்கலாம். அதனால் அந்த அளவுக்கு துலா ராசியில் இருக்கக்கூடிய பிறந்த மாணவர்களுக்கு பலம் இருக்குது. அதனால் முழுமையான அளவு கல்வியில் நாட்டத்தை செலுத்துங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த துலா ராசிக்கு 8வது வீட்டில் அமர்ந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக 4வது வீட்டை பார்ப்பார். இந்த 4வது வீடுங்கிறதுங்க தாய்ஸ்தானம், ஆடு மாடு, வீடு வாகனம், சுகம் நிம்மதி, இதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய வீடு. அப்போ குரு பகவான் 8வது வீட்டில் அமர்ந்து 4வது வீட்டை பார்வைப்படுவதால் தாய்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். அதே மாதிரி இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். புதிய வாகனம் வாங்கலாம், பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம், அப்படி ஒரு எண்ணங்கள் உருவாகும். அதே மாதிரி வீட்டை அழகு பண்ணலாம். நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டை அழகு பண்ணலாம், பெயிண்ட் அடிக்கலாம். அல்லது உங்கள் வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்பில் ஏதாவது குழி குண்டுமாக கிடக்குது அப்படின்னா அதெல்லாம் ஓர்ஸ் பண்ணி விட்டு அழகு பண்ணலாம். வீட்டை சுற்றி பூச்செடிகள் வைக்கலாம். இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த குரு பகவான் நிறையா யோகத்தை செய்ய போகிறார். ஆடு மாடு விவசாயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். எதுவுமே நல்லா இல்லாமல் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கும். பொறுமையாக நிதானமாக
முடிவெடுத்து உங்களுடைய வேலையை நீங்கள் பார்க்க வேண்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை இதில். ஏன்னா சகடை யோகம் இருக்குது. வண்டி சக்கரம் போல் வாழ்க்கையாக சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் மேலே இருப்பீங்க, அப்படியே வலிக்கிட்டு கீழே வந்துடுவீங்க, அப்புறம் கஷ்டப்பட்டு மேலே ஏறுறது, அப்புறம் கஷ்டப்பட்டு அப்படியே கீழே வந்துடுறது, இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சகடை யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ளது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டும் குரு பகவான் மூலியமாக உங்களுக்கு அதிகமான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே உங்களுடைய பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் கோச்சார பலனை பார்க்கவே வேண்டாம். எதுக்கு கோச்சார பலனை பார்த்துக்கிட்டு, எனக்கு திசா புத்திகள் நல்லா இருக்குது, நான் நல்லா இருப்பேன், வேலை முடிஞ்சிச்சு. அதாவது ஒருத்தருக்கு திசா புத்திகள் நல்லா இருந்தால் கோச்சார பலன் அப்பப்போ வருடம் மாறக்கூடிய கோச்சார பலனும், அடுத்தது மாதம் மாறக்கூடிய கோச்சார பலனும் நீங்கள் பார்க்க வேண்டாம். திசா புத்திகள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம், கவலையே இல்லை. ஆனால் இந்த ஆண்டு திசா புத்திகள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் திசா புத்திகள் சரியில்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு நடக்கும். நன்றி நண்பர்களே. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய பேர் பரிகாரம் கேட்குறீங்க. இது வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். வளர்புரை துவாதிசி திதி என்று பிரம்மாவை போய் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை அன்னைக்கு குருவோடைய ஓரையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு சாமி கும்பிடுங்க. பெருமாளை சாமி கும்பிடலாம். பெருமாள் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் பல நன்மைகள் உண்டாகும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.